வெல்கம் டு விஎல் அகாடமி. இந்த வீடியோல பேங்கிங் லா அண்ட் பிராக்டிஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நம்ம வந்து மார்ட்கேஜ்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். 4 டைட்டில் குடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ரெஃபர் பண்ணது. ஸோ அதுல வந்து பிளெட்ஜ்னா என்னங்கிறது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அண்ட் மார்ட்கேஜ்னா என்னங்கிறதும் பார்த்துட்டோம். பட் அதுல டைப்ஸ் ஆஃப் மார்ட்கேஜ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தியா போறதுனால நான் இத 2ஆ பிரிச்சு இந்த வீடியோல மார்ட்கேஜ் டைப்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா, தெர் ஆர் 6 டைப்ஸ் ஆஃப் மார்ட்கேஜஸ். அதில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிம்பிள் மார்ட்கேஜ். சிம்பிள் மார்ட்கேஜ் அப்படின்னா, அ டஸ் நாட் டெலிவர் த பொசிஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. அதாவது என்னோட சொத்து பத்திரத்த மட்டும் தான் நான் குடுப்பனே தவிர, சொத்தே அவங்க பேர்ல எழுதி வைக்கிறது கிடையாது. ஓகே. தட் இஸ் கால்ட் டஸ் நாட் டெலிவர் பொசிஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி. சொத்து என் பேர்ல தான் இருக்கு. இப்ப நான் கடன் வாங்குறேன் அப்படின்னா, அந்த சொத்து வந்து என் பேர்ல தான் இருக்கும். பட் அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க கையில இருக்கும். அது ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப அந்த டாக்குமெண்ட்ட வச்சு தான் நான் அந்த ப்ராப்பர்ட்டிய விக்கவோ, இல்ல எதுனாலுமே நான் பண்ண முடியும். பட் அந்த டாக்குமெண்ட் வந்து அவங்க கையில இருந்ததுன்னா, அது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி. பிகாஸ் நாளைக்கு அமௌண்ட் பே பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல, அவங்க வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ட யூஸ் பண்ணி அவங்க சேல் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் மார்ட்கேஜ். ஜஸ்ட் டாக்குமெண்ட் மட்டும் குடுத்துட்டு நம்ம அமௌண்ட் வாங்குறது. அண்ட் மார்ட்கேஜர் பெர்சனலி பைண்ட்ஸ் ஹிம்செல்ஃப் டூ ரீபே த லோன். ஸோ மார்ட்கேஜர் வந்து அந்த அமௌண்ட்ட ரீபே பண்ணிட்டு இந்த டாக்குமெண்ட்ட திரும்ப வாங்கிக்குவாங்க. அப்படி ப்ராப்பரா பே பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல, the mortgagee has the right to cause the property to be sold through court. Just like that, mortgager கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ப்ராப்பர்ட்டி விக்க முடியாது. கோர்ட் மூலமா போய் தான் அத விக்க முடியும். அண்ட் ரெக்கவர் த டெப்ட் ஃப்ரம் த சேல் ப்ரொசீட். ஓகே. ஸோ அவங்க இப்ப நான் கடன் வாங்கியிருக்கேன். என்னோட சொத்து என்னோட ப்ராப்பர்ட்டிக்கான டாக்குமெண்ட் வந்து யார் எனக்கு காசு குடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் குடுத்துருக்கேன் அப்டின்னா, நான் சப்போஸ் அந்த அமௌண்ட்ட பே பண்ண முடியலங்கிற பட்சத்துல கோர்ட் மூலமா போய் அந்த ப்ராப்பர்ட்டிய அவங்க அ வித்துட்டு வித்து வர்ற காச வந்து நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டுக்கு பதிலா அவங்க எடுத்துக்கலாம். ஓகே. அண்ட் ஒன்லி அன் இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஸோ அப்டின்னா, இப்ப வந்து அ என்னோட ப்ராப்பர்ட்டில வந்து ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ, அந்த ப்ராப்பர்ட்டில வர இன்கம்லேருந்து ஒரு அமௌண்ட்ட நான் டைரக்ட்டா வாங்கிக்கிறேன். பிகாஸ் நீங்க எனக்கு காசு தர்ற மாதிரி இல்ல. பட் அதுல வர்ற அமௌண்ட்ட நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற மாரி ஹி கேன் ஜஸ்ட் ஷோ த இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்பர்ட்டி. பட் கம்ப்ளீட்டா இது என்னோடது அப்படின்னு உரிமை கொண்டாட முடியாது. யார் கடன் குடுக்குறாங்களோ அவங்க. நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல். ஸோ மார்ட்கேஜர் ஆஸ்டென்சிபிலி செல் த ப்ராப்பர்ட்டி டு தி மார்ட்கேஜி. அதாவது என்னன்னா, இந்தாங்க சொத்து பத்திரம். பிளஸ் நான் இந்த கடன அடைக்கிற வரையும் இந்த சொத்துக்கு நீங்க உரிமை கொண்டாடிக்கலாம். அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் எழுதி குடுக்கறது. பட் இது வந்து கம்ப்ளீட் சேல் கிடையாது. ஓகே. மொத்தமா குடுக்கறது கிடையாது. டெம்பரவரியா அவங்க ஓனரா இருந்துக்கலாம். யாரு கடன் குடுக்குறாங்களோ அவங்க. ஓகே. இங் ஆஸ்டென்சிபிலி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, சம்திங் த சேல் ஹாஸ் ஹேப்பன் பட் நாட் எக்ஸாக்ட்லி த சேல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே. ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் ஆனா அது உண்மை கிடையாது அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் இங்கேயும் கடன் குடுத்து அந்த டாக்குமெண்ட் வாங்கியிருக்காங்க. அந்த அந்த டாக்குமெண்ட்ட பர்ச்சேஸ் பண்ண மாதிரியான ஒரு ஹேப்பனிங்ஸ் இருக்கு. ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. பட் ஆனா உண்மையா அது வந்து சேல் ஆகல அப்படிங்கிறது. The sale becomes obsolete if the mortgagor fails to repay. அதாவது சேல் ஆன மாதிரி காமிச்சுக்குவாங்களே தவிர, பட் உண்மையான சேல் கிடையாது. அது எப்போ உண்மையான சேல் ஆகும் அப்படின்னா, அவங்க குடுத்த கடன ப்ராப்பரா ரிசீவ் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துல தான், இவங்களுக்கு அத சேல் பண்ணக்கூடிய ரைட்ஸ் இருக்கு. ஆர் தி சேல் பிகம்ஸ் வாய்ட் இஃப் ஹி ரீபேஸ் வித்தின் தி ஃபிக்ஸட் பீரியட். நான் ஒழுங்கா தான் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அவங்க என்னோட அசெட்ட வித்துட்டாங்க அப்படின்னா, அது வந்து அ இந்த டைப்க்குள்ள அப்ளை ஆகாது. தட் வில் பிகம் இல்லீகல். பட் ப்ராப்பரா பே பண்ணலங்கிற பட்சத்துல தான் ஹி ஹேவ் த ரைட் டூ சேல். நோ பெர்சனல் liability unless agreed. Okay. And essentially a conditional transfer, not an outright sale. இது வந்து கண்டிஷனல் ட்ரான்ஸ்ஃபர் தான். ட்ரான்ஸ்ஃபர் எப்படின்னா, நான் ஒழுங்கா பே பண்ணாத பட்சத்துல இந்த சொத்து உங்க பேருக்கு மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் கடன் வாங்குறது இஸ் கால்ட் கண்டிஷனல் சேல் ஆர் மார்ட்கேஜ் பை கண்டிஷனல் சேல். ஓகே. ஆனா, இது சப்போஸ் நீங்க பே பண்ணலங்கிற பட்சத்துல, நான் இத வித்துக்குவேங்கிறது நம்ம அக்ரீமெண்ட் போடுறப்பவே அத வந்து கண்டிஷனா போட்டுக்கலாம். பட் ப்ரீவியஸ் சிம்பிள் மார்ட்கேஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அப்படி ப்ராப்பரா பே பண்ணலங்கிற பட்சத்துல நம்ம கோர்ட்ல போயி
விஷயத்த சொல்லி அவங்க அப்ரூவல் குடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விக்க முடியும். பட் இங்க அப்படி கிடையாது. ப்ராப்பரா பே பண்ணலங்கிற பட்சத்திலே, த மார்ட்கேஜி ஹாஸ் த ரைட் டூ சேல் த ப்ராப்பர்ட்டி. ஓகே. அதுதான் இந்த மார்ட்கேஜி பை கண்டிஷனல் சேல். த 3rd ஒன் இஸ், இது வந்து நானே ப்ரொனவுன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். தட் இஸ் உசுஃப்ரக்சரி மார்ட்கேஜ். ஸோ திஸ் உசுஃப்ரக்சரி மார்ட்கேஜ் அப்படிங்கிறது வந்து பொசெஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி இஸ் டெலிவர்ட் டு த மார்ட்கேஜி. அதாவது சொத்தையே அவங்க பேர்ல எழுதி வைக்கிறது. யார் கடன் குடுக்குறாங்களோ அவங்க பேர்ல. Mortgagee is entitled to receive rent and profit from the property in lieu of interest or principal. So mortgagee cannot sue for repayment and there is no right of sale. இது எப்படி அப்படின்னா, லைக் சொத்த வந்து அவங்க பேர்ல எழுதி வைக்கிறோம். டெலிவர் டு தி மார்ட்கேஜி. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற இன்கம்ம தான் அவங்க என்ஜாய் பண்ண முடியும். ஃபார் த சேக் ஆஃப் ரீபேமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூ. 10,00,000 உங்ககிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன். அதுக்கு பதிலா நான் என்னோட ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் உங்க கையில குடுத்துட்டேன். உங்க பேர்லயும் எழுதி வச்சிருக்கேன். ஓகே. பட் இதுல இன்னொரு கண்டிஷன் என்ன அப்டின்னா, என்னோட ப்ராப்பர்ட்டில இருந்து வர்ற ரென்ட்டோ, இல்ல ப்ராஃபிட்டோ நீங்க எடுத்துக்கலாம். நான் வாங்குன கடன ரீபே பண்றது இதன் மூலமா நான் உங்களுக்கு ரீபே பண்றேன். ஓகே. அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆர் பிரின்சிபல். அதாவது நான் பே பண்ண வேண்டிய அ நான் வாங்குன கடன் அமௌண்ட்டும் சரி, அதுக்கான வட்டியும் சரி, அது எல்லாமே நீங்க வந்து இந்த ரெண்ட் இல்லன்னா ப்ராஃபிட் மூலமா எடுத்துக்கலாம் என் ப்ராப்பர்ட்டில இருந்து. பட் மார்ட்கேஜி கேனாட் சூ ஃபார் ரீபேமெண்ட். ஸோ அதையும் எடுத்துட்டு, திரும்ப என்கிட்ட ரீபே பண்ண சொல்லியும் அமௌண்ட் கேட்கக்கூடாது. ஓகே. நீங்க வந்து நான் வாங்குன கடன எப்படி நீங்க மீட்டுவீங்க அப்டின்னா, என்னோட ப்ராஃபிட் ஆர் ரென்ட் மூலமா தான். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராப்பர்ட்டிய விக்கிறதுக்கான ரைட்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஓகே. The mortgager redeems when the mortgage money is recovered through usufruct. usufructனா அந்த ப்ராப்பர்ட்டியோட இன்கம் மூலமா நான் என்னோட கடன் எல்லாமே அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல, நான் வந்து திரும்ப உங்ககிட்ட இருந்து அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ட அதோட பொசிஷன நான் வாங்கிக்குவேன். ஓகே. ஸோ அதுவரையும் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்க பேர்ல தான் இருக்குமே தவிர, ஆனா நீங்க வந்து அத விக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அதுல வர இன்கம்ம வச்சு என் கடன நீங்க வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ தட் இஸ் கால்ட் usufructuary mortgage. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, that is English mortgage. So mortgagor transfer absolute ownership to the mortgagee. The mortgagee must retransfer property to the mortgager upon repayment on the specified date. The mortgager personally binds himself to repay the mortgage money. Strongest form of mortgage form, the lender's perspective. So இது வந்து என்னன்னா, previous அந்த usufructuary mortgage மாதிரியே தான். பட் அந்த ரீபேமெண்ட் அதாவது நான் வாங்குன கடன நான் தான் உங்களுக்கு திருப்பி குடுப்பேனே தவிர, என் ப்ராப்பர்ட்டில இருந்து வர்ற ரென்ட்டோ, இல்ல ப்ராஃபிட் மூலமாவோ நீங்க அமௌண்ட் எடுக்க முடியாது. நான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான ஓனர்ஷிப்ப நான் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேவா? நீங்க எனக்கு கடன் தர்றீங்க. அதுக்கான ஓனர்ஷிப்பயும் நான் உங்களுக்கு குடுத்துருவேன். அண்ட் அதுக்கான அமௌண்ட் நான் வாங்குன கடன் அமௌண்ட் இருக்கு இல்லையா? அதையும் நான் உங்களுக்கு திருப்பி குடுத்துருவேன். பட் ஆனா, அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து வர்ற ப்ராஃபிட்டோ, இல்ல இன்கமையோ ஐ மீன் ரென்ட் ஆர் வாட்டெவர் இட் இஸ் அத நீங்க வாங்க முடியாது. ஓகே. அண்ட் இதுக்கான ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபார்ம வந்து நீங்க ஃப்ரேம் பண்ணணும். ஆஃப் மார்ட்கேஜ் ஃப்ரம் த லெண்டர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். லெண்டர்னா யாரு? நமக்கு யாரு காசு குடுக்குறாங்களோ அவங்க தான் லெண்டர். ஹி இஸ் லெண்டிங் மனி டூ மீ. ஸோ அதனால அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது வந்து ஃபார்ம் ஆகும். இந்த இங்கிலீஷ் மார்ட்கேஜ் அப்படிங்கிறது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட். இதுல வந்து no formal deed. Mortgage is created by depositing title deed with the lender as security. Commonly used in bank and financial institutions. Property is not transferred. Only document of title are handed over. Valid only in notified towns. இது வந்து என்ன அப்படின்னா, லைக் இன் கேஸ் ஆஃப் ஈக்விட்டபிள் மார்ட்கேஜ் அப்படிங்கிறப்போ அதே தான். லைக் என்னன்னா ஓனர்ஷிப்பை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருவேன். டைட்டில் டீட் அப்படிங்கிறப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமஸான பிராண்ட் ஒண்ணு நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் ரன் பண்ற பிசினஸோட பிராண்ட் நேம் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த டைட்டில் டீட் நாட் ஒன்லி இந்த காப்பிரைட் அந்த மாதிரியான விஷயங்கள வந்து குடுத்து நம்ம அமௌண்ட் வாங்குறது. தட் இஸ் கால்ட் திஸ் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட். ஓகே. இது வந்து மோஸ்ட்டா வந்து பேங்க், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல தான் நடக்கும்.
திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் த ப்ராப்பர்ட்டி, பட் சம்திங் வி ஆர் ஓனிங். அத நம்ம வச்சு நம்ம காசு வாங்குறது. ஓகே. அண்ட் ஆல்சோ இது எல்லா இடத்துலயும் நடக்காது. சில இடங்கள்ல மட்டும் தான் இது அப்ளிகபிள். லைக் பெரிய பெரிய சிட்டிலலாம். லைக் சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த மாதிரி இடங்கள்ல தான் இந்த மாதிரியான மார்ட்கேஜ் வந்து நடக்கும். இதுல வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர்ட். இப்ப நான் ஒரு பெரிய கம்பெனி நடத்துறேன். ஓகே. அதுக்கான ஒரு பெரிய பில்டிங் வச்சிருக்கேன். ஓகே. எனக்கு அந்த பில்டிங்க்கான டாக்குமெண்ட் கிடையாது. அந்த பிசினஸ்க்கான டாக்குமெண்ட்ட. அத வச்சு வாங்குறது தான் இந்த மார்ட்கேஜ் பை டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட் ஆர் ஈக்விட்டபிள் மார்ட்கேஜ். ஓகே. ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாம் தான் நீங்க வச்சு உங்களோட ஆன்ஸர எலாபரேட்டடா எழுத முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ்ட் ஒன் தட் இஸ் அனாமலஸ் மார்ட்கேஜ். இது வந்து இட்ஸ் அ ஹைபிரிட் நேச்சர். கம்பைன்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் மார்ட்கேஜஸ் கிரியேட்டட் என்டையர்லி பை கான்ட்ராக்ட். ஸோ இந்த அனமாலஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஹைபிரிட் ஒன். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சுரல் லோனுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லோன் குடுப்பாங்க. பட் உங்களுக்கு நீங்க அறுவடை பண்ணதுக்கு அப்புறம் வர்ற அமௌண்ட்லேருந்து எங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட் குடுக்கணும். இவ்ளோ பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டோட குடுக்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனல் பேசிஸ்ல இது பண்றது தான் இந்த அனமாலஸ் மார்ட்கேஜ். இது வந்து ஃபீச்சர் ஆஃப் 2 ஆர் மோர் மார்ட்கேஜஸ் அண்ட் கிரியேட்டட் என்டையர்லி பை கான்ட்ராக்ட் தான். 2 பேரும் மியூச்சுவலா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அதுல வர அமௌண்ட்ட எடுக்கிறது தான் இந்த அனமாலஸ் மார்ட்கேஜ். இதுல வந்து ப்ராப்பர்ட்டி தான் வைக்கணும், இல்ல இதத்தான் பண்ணணும், அதத்தான் பண்ணணும்னு அ ஒரு ஸ்பெசிஃபிக் கிடையாது. ஓகே. நான் இவ்ளோ அமௌண்ட் உனக்கு குடுக்குறேன். இதுக்கு பதிலா நீ எனக்கு இத பண்ணணும் அப்படின்னு என்ன டிமாண்ட் வேணாலும் வைக்கலாம். அத நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அதுக்கான ப்ராப்பர் கான்ட்ராக்ட் போட்டு 2 பேரும் சைன் பண்ணி வாங்குற அமௌண்ட் இஸ் கால்ட் அனமாலஸ் மார்ட்கேஜ். ஓகே. எஸ்பெஷலி இந்த அக்ரிகல்ச்சுரல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து லேண்டோட டாக்குமெண்ட் எனக்கு குடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. விவசாயம் பண்றீங்க. எனக்கு அறுவடை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இவ்ளோ அமௌண்ட் வரும். அதுல எனக்கு இவ்ளோ பார்ட் நீங்க எனக்கு திருப்பி குடுத்துருங்க. உங்களுக்கு விவசாயம் பண்ணக்கு நான் இவ்ளோ அமௌண்ட் தரேன். அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா என்ன விஷயம் நமக்கு தேவையோ, அத டிமாண்ட் பண்ணி நம்ம மார்ட்கேஜ் கான்ட்ராக்ட்ட மியூச்சுவலா கிரியேட் பண்றது இஸ் கால்ட் அனமாலஸ் மார்ட்கேஜ். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மார்ட்கேஜஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் இந்த லைக் மட்டும் மறக்காம பண்ணிருங்க. ஏன்னா நீங்க குடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தான் என்னோட சேனல டெவலப் பண்ணும். அண்ட் அது வந்து என்ன ரொம்பவே மோட்டிவேட் பண்ணி இட் மேக்ஸ் மீ டூ அப்லோட் மோர் அண்ட் மோர் வீடியோஸ். ஓகே. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன்ல வரும். And also, if you have any doubt, please do comment. If you need any other topic also, please do comment. I'll try my level best to do as early as possible. With this, signing off, Dr. Shanti. Thank you once again.